டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 5 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கம் வென்று தஞ்சை வந்த வீராங்கனைகளை சக வீரர்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர். 5ஆம் வகுப்பு வரை பள்ளியில் கராத்தே பயிற்சி கட்டாய பாடமாக்க வேண்டுமென பயிற்சியாளர் அன்பரசன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். டெல்லியில் கடந்த வாரம் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டி நடைபெற்றது. 8 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இப்போட்டியில் தமிழக அணி சார்பில் தஞ்சையில் இருந்து 9 வீராங்கனைகள் சென்றனர். குமித்தே பிரிவில் 5 தங்க மெடல்களும் கட்டா பிரிவில் 4 வெள்ளி மெடல்களும் வென்று இன்று தஞ்சை வந்தனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் சக வீராங்கனைகள் அவர்களை பூக்கள் தூவி வரவேற்றனர். வெற்றி வீராங்கனைகளுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் சால்வை அணிவித்து பாராட்டினார். 5ஆம் வகுப்பு வரை கராத்தே பயிற்சியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக்க வேண்டும் என பயிற்சியாளர் அன்பரசன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பாய் அப்புறம் பண்ணலாம் பாய். திரும்புங்க. பார்த்து கை வருது. எல்லாத்தையும் கொடுங்க. நமது தஞ்சை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு செலெக்ஷன் ஆகி சவுத் ஜோன் செலெக்ஷன் ஆகி இந்தியா லெவலில் நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் டெல்லியில் தல்கத்தா இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் நம்ம தஞ்சாவூர் சார்ந்த 9 மாணவர்கள் கலந்து கொண்டு 5 கோல்டு 4 சில்வர் பெற்றுள்ளனர். அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டு நடைபெற்ற டோர்னமெண்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். நமது தமிழ்நாடு கராத்தே ஃபெடரேஷன் சார்பாகவும் சவுத் ஜோன் ஃபெடரேஷன் சார்பாகவும் நமது ஆல் இந்தியா கராத்தே ஃபெடரேஷன் சார்பாகவும் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் கராத்தே வளர்ந்து அடுத்தடுத்த லெவல் போகும். ஸ்கூல் கேம், யூனிவர்சிட்டி கேம், அதே மாதிரி பிசிகலைசேஷன் ஃபவுண்டேஷன் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எல்லா வகையிலும் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு கராத்தே மென்மேலும் வளர பல முயற்சிகள் எடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு 1 to 5 கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் கட்டாய பாடமாக்கும் போது பள்ளி குழந்தைகள் எல்லாரும் 1 to 5 6 ஸ்கூல் கேம் எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவங்களுக்கு செட் ஆகி சிறப்பாக செய்வாங்க என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏஜ் வந்து பிலோ 8 இயர்ஸ்லேருந்து நடைபெற்றது. அண்டர் 18 வரைக்கும் கேட்டகரி நடைபெற்றது. கேட்டகரியில் கட்டா அண்ட் குமித்தே பிரிவு நடைபெற்றது. குமித்தே பிரிவில் 4 கோல்டு, கட்டா பிரிவில் 4 பிரான்ஸ், சில்வர் வெற்றி பெற்றனர். மொத்தம் 9 மாணவர்கள் கலந்து கொண்டதில் அனைவருமே வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்டு நல்லபடியாக சென்று வெற்றியோடு திரும்பி வந்ததற்கு நமது அண்ணன் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்க இப்போது வந்துள்ளனர். இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அடுத்தது சர்வதேச போட்டிக்கு செல்கின்றனர் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.